தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்று தொடங்கி சில நாட்களுக்கு ஹிந்து விரதங்களும் விழாக்களும் குறித்து நம் குருதேவர் பகிர்ந்த செய்திகளை இங்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது சித்ரா பௌர்ணமி குறித்ததாகும். சாந்திராயன பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஹிந்து வருடத்தின் 12 மாதங்கள் அமைந்துள்ளன. அந்தந்த மாதத்தில் பௌர்ணமியன்று உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை ஒட்டி மாதங்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன. சித்திரை மாதத்தின் பௌர்ணமி, அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் உச்சத்தில் இருக்கும் பௌர்ணமியானது ஹிந்து கடவுளரின் கணிக்கும் தேவதையான சித்திரகுப்தர்களுக்கு மிகவும் புனிதமானதாகும். மரண தேவனின் தேவலோக பிரதிநிதிகளான இவர்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. வாசனை பொருள்கள் கலந்த சாதம் தயாரிக்கப்பட்டு பிறகு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. சடங்கு வழிபாட்டின் இறுதியில் அக்னி வழிபாடு செய்யப்படுகிறது. வருடந்தோறும் நடத்தப்படும் இந்த சமய சடங்குகளால் இந்த மேல் உலக தேவதைகள் பெரிதும் திருப்தியடைந்து மனிதர்களின் செயல்களை மிகுந்த பரிவுடன் தீர்மானிக்கிறார்கள். 12 மாதங்களில் முதலாவது சைத்ர என்ற சித்திரை மாதமாகும். ஒவ்வொரு வருடத்தின் முதலாவது பௌர்ணமியன்று செய்யப்படும் இந்த வழிபாட்டின் மானசீகமான பலன் இப்பூவுலகில் நம் ஒவ்வொருவருடைய செயல்களையும் இடையறாது கண்காணிக்கும் ஒரு மேலான சக்தி உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டவே ஆகும். ஒருவரது நடத்தையை மறைந்துள்ள சக்தி ஒன்று கண்காணிக்கிறது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொருவர் தோளிலும் சித்திரகுப்தர்கள் அமர்ந்துள்ளனர் என்ற எண்ணமாவது நாம் யாண்டும் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்று தூண்டுவதற்காகவே ஆகும். சித்திரகுப்த என்ற வார்த்தை மறைந்துள்ள படம் என்று பொருள்படுகிறது. நமது நல்ல மற்றும் தீய செயல்களின் உண்மையான படம் சூக்ஷ்மமான ரெக்கார்டுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. வழிபாட்டிற்காக ஹிந்து ஒருவன் அதற்கு உருவம் கொடுக்கிறான். சித்திரகுப்தர்களை வழிபடுவதன் உட்பொருள் அதனுடன் தொடர்புடைய கீழ்காணும் கதையால் அழகாக விளக்கப்படுகிறது. தேவர்களின் தலைவனான இந்திரனின் குரு பிரகஸ்பதி. ஒரு சமயம் இந்திரன் பிரகஸ்பதியை அவமதித்து விட்டான். அதன் விளைவாக எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று இந்திரனுக்கு அறிவுரை கூறுவதை பிரகஸ்பதி நிறுத்திவிட்டார். குரு இல்லாத சமயத்தில் இந்திரன் பல தீய செயல்களை செய்தான். கருணை மிகுந்த குரு மீண்டும் தமது பணியை தொடங்கிய வேளையில் குரு இல்லாத சமயம் தான் செய்த தவறுகளுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டான் இந்திரன். ஒரு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று பிரகஸ்பதி கூறினார். தனது தீர்த்த யாத்திரையின் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகில் தனது தோள்களில் இருந்து பாவச்சுமை அகற்றப்பட்டது போல் இந்திரன் உணர்ந்தான். அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்க கண்டான். அந்த அதிசயம் அங்கே இருந்த சிவலிங்கத்தால் தான் நிகழ்ந்தது என்று அவன் கருதி அதற்கு ஒரு கோவில் கட்ட விரும்பினான். உடனடியாக கோவிலையும் கட்டினான். இப்பொழுது அவன் லிங்கத்தை பூஜிக்க விரும்பினான். அருகில் இருந்த ஒரு குளத்தில் இறைவனே பொற்றாமரைகளை தோன்றச் செய்தார். இந்திரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் அவ்வாறு வழிபட்ட நாள்தான் சித்ரா பௌர்ணமியாகும். நீங்கள் சித்ரா பௌர்ணமியன்று வழிபாடு செய்கையில் இந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். உங்களிடம் ஆழ்ந்த ஸ்ரத்தை இருக்குமானால் அறியாமையின் காரணமாக நீங்கள் பாவம் புரிந்து விட்டீர்கள்
என உறுத்தும் இதயத்துடன் நீங்கள் உணர்வீர்களே ஆனால் உங்கள் பாவங்களை மன்னிக்க பக்தி சிரத்தையுடன் நீங்கள் இறைவனை வழிபட்டால் அவற்றை மீண்டும் எதிர்காலத்தில் செய்ய மாட்டீர்கள் என்று உறுதி கொள்வீர்களே ஆனால் உங்கள் குருவிடம் பணிவு கொண்டு அவரது அறிவுரைகளை ஒருபொழுதும் மீற மாட்டீர்கள் என்று உறுதி எடுப்பீர்களாகில் அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இதில் சந்தேகமே கிடையாது. மேற்காணும் இந்திரனின் கதையின் உட்பொருள் இதுவே. சித்ரா பௌர்ணமியன்று இந்த கதையை தியானியுங்கள். இந்த தினத்தில் விரிவான வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று ஹிந்து மறைநூல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு கலசம் அல்லது விக்கிரகத்தில் தேவதை ஆவாகனம் செய்யப்பட்டு எல்லாவிதமான சடங்குகளுடன் வழிபடப்பட்டு அந்த கடவுள் விக்கிரகத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது. கீழ்காணும் ஸ்லோகத்தை சொல்லியவாறே சித்ரகுப்தரை தியானியுங்கள். சித்ரகுப்தம் மகாபிராஜ்யம் லேகனி பத்ரதாரிணம் சித்ரரத்னாம் வரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் என்பது இந்த ஸ்லோகமாகும். பிறகு தீபம், தூபம், பூக்கள் போன்றவற்றுடன் உரிய வழிபாடு செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் உணவு அளியுங்கள். தாராளமாக தானம் செய்து இறைவனது அருளை பெறுங்கள் என்பதாக தமது ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு குறித்து அழகுறக் கூறுகிறார். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் ஹோலி பண்டிகை குறித்து நாம் சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.